சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வருங்காரியங்களை குறித்து என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்யும்படி ஆபிரகாம் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். உன் குமாரனை அழைத்து கொண்டு போய் தகன பலியிடு என்று கர்த்தர் சொன்னார். அவன் தன்னோட கட்டைகளையும் சேர்த்து எடுத்து கொண்டு போனான். மற்றும் எவ்வளவும் தாமதம் இல்லாமல் பலியிடு என்று சொன்னபொழுது தன் சிந்தனையில் ஆலோசனை செய்யாமல் சந்தேகப்படாமல் உடனடியாக செய்ய முற்பட்டான். இதுவே தேவனோடு வைத்துள்ள உண்மையான நட்பின் அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, போ என்றால் புறப்படுதல், நில் என்றால் தரித்து நிறுத்தல், பேசு என்றால் பேசுதல். இவைகள்தான் ஒரு மலையை பேர்க்கத்தக்கதான நட்பின் பிணைப்பாக இருக்கிறது. உங்கள் சோதனைகளும் பாடுகளுமே எந்த நிலைக்கும் கர்த்தருடனான நட்பை ஏற்படுத்தி கொள்ள தயார்படுத்துகிறது. தேவனோடே இருந்த உறவின் நிமித்தம் சோதோம் குமாரா எப்படி நியாயத்திற்கப் போகிறார் என்றும் அவருடைய சந்ததியை எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார் என்றும் அவர் விளக்குகிறார். வசனம் 17. அந்த சந்ததி கிறிஸ்து இயேசுவின் உடன் சுதந்திரராக எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதையும், சந்ததி மூலமாக தேவனுடைய சத்துருக்களை எப்படி வெற்றி கொள்ளப் போகிறார் மற்றும் இருளின் வல்லமையில் இருந்து எப்படி ஜெயங்கொள்ள செய்வார் என விளக்குகிறார். நாமும் கூட இப்பேற்பட்ட ஜெயத்தையும் வல்லமையும் அவருடன் நட்பு வைப்பதன் மூலம் பெறலாம். வசனம் 13 இன்னும் அதிகமாக ஆபிரகாமுடன் எப்பேற்பட்ட நட்புடன் இருக்கிறார் என்பது வெளிப்படுகிறது. ஓடிப்போய் பிடிக்கத்தக்கதாக அல்ல, புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டுள்ள ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். கடாவை எளிதாக பிடித்தான். அந்த கடா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமாயிருக்கிறது. சோதனையில் வெற்றி பெற்ற பின் கர்த்தர் சொன்னார், நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்க கட்டுப்பட்டிருக்கிறேன். உன்னையும் உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிக்கும்படி என் கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடு என்றார். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனம். நாமும் கூட கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மில் அநேகர் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் கீழ்ப்படிய மறுக்கிறோம். நம்மை தேவன் ஆசீர்வதிக்க பிணையாளியாயிருக்கிறார். ஆகவே வரும் நாளில் அதை சுதந்தரிப்போம். நட்பு கொண்டு தேவனுக்கு கட்டளையிடுவோம். இப்படியாக தேவ ஆசீர்வாதங்களை காண்பிக்கும்படி தேவன் மலையின் உச்சிக்கு கொண்டு சென்றார். நீங்களும் கூட தேவ வல்லமை மற்றும் ஜெயத்தை பெற தேவனோடு நட்பு கொள்ள ஆயத்தமா? ஆபிரகாமை போல வெளிப்பாடுகளை பெற ஆயத்தமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல